எழுத்தாளர் பூமணி அவர்கள் இறந்து விட்டார்கள். மிகப்பெரிய எழுத்தாளர். தமிழகம் கொண்டாடி, இன்னும் பேரளவுக்கு கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு எழுத்தாளர். அஞ்ஞாடி நாவலுக்காக அவர் சாகித்ய அகாடமி வாங்கினார். அவர் சென்னையில் எனக்கு என்ன ஒரு சின்ன அனுபவம்னா, நான் ஓட்டேரியில் இருந்தேன் அப்போ. அப்போ சில தெருக்கள் தள்ளி அவருடைய வீடு இருந்தது. அந்த காலத்தில் பிரபலமானவர் முகவரிகள் பார்த்துட்டு தான் எழுத்தாளர்கள் வீடு போய் பார்க்குற பழக்கம். எனக்கு சில தெருக்கள் தள்ளி தான் அவர் குடியிருந்தாருன்னு எனக்கு அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் யோசித்தேன். அப்போ தான் அந்த 83 பூமிக்கு புரிய வைப்போம் என்கிற கவிதை தொகுதி வந்திருந்தது. அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அவருடைய வெக்கை கேள்விப்பட்டிருந்தேன் நான். வெக்கை ஒரு முக்கியமான நாவல். தனுஷ் நடித்து அசுரன் என்ற பெயரில் வந்தது. அதனுடைய பின்பகுதி கொஞ்சம் மாற்றங்கள்லாம் பண்ணது. அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது. இருந்தாலும் கூட ஒரு நாவலை எடுத்து படமாக பண்ணதில், வெற்றிமாறன் எடுத்து பண்ணதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் அவருக்கு. அவர் பெரிய கருவேலம்பூக்கள்னு அவர் ஒரு படம் எடுத்தார் என்எஃப்டிசியில் இருந்தபோது. அந்த கதை ரொம்ப நாள் என்எஃப்டிசியில் டிலே ஆகிட்டு இருந்தது. அது ஃபண்டு கிடைக்கிறது இதெல்லாம். அது குறித்து ஒரு தடவை ஃபோனில் சொன்னார் என்கிட்ட. நான் தினமணியில் இருந்தேன். நேராக போய் பார்த்தேன். பார்த்தபோது இந்த படம் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு, ரிலீஸ் ஆக போகுது, இங்கெல்லாம் ஷூட்டிங் எடுத்தோம், இன்னாரெலாம் நடித்தாங்கன்னு ஒரு சின்ன பேட்டி அது. ஆனால் பெரிய பிரபலங்கள் இல்லை, என்எஃப்டிசியில் எடுக்கிற படம்ன்றதுனால ஒரு தகவலாக நான் அதை போட்டேன். அந்த செய்தி தினமணியில் வந்தது. நான் எப்போவோ ஓடிடியில் 83 பார்க்கணுன்னு நினச்சது 96 தான் பார்க்க முடிஞ்சது அவரை நேரில். அதன் பிறகு கொஞ்ச நாள் இங்கே இருந்தார். சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் ஒரு குவார்ட்டர்ஸ், கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருந்தார். அதன் பிறகு அவர் ஊருக்கு போயிட்டார். மிக சிறந்த எழுத்தாளர். அவருடைய அந்த கரிசல் காட்டு எழுத்துக்கள் என்னைக்கும் நிலைத்து நிற்கும். அவருக்கு என் ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன்.